keputusan UPU எப்படி செக் பண்ணுறது, செக் பண்ணோன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ. நிச்சயமாக நம்ம இந்திய மாணவர்கள் பெற்றோர்கிட்ட போய் சேர மாதிரி பார்த்துருங்க. பயோவில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் என்னை புலனை பண்ணுறதுக்கு எனக்கு கைடன்ஸ்க்காக. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து நான் தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த UPU ரிசால்ட் 22 மே 12 மணிலேருந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் எங்கே செக் பண்ணோம் அப்படின்னா 3 இடம் இருக்குது. ஒன்று வந்து upu.mohe.gov.my இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். upu.mohe.gov எங்கே அப்ளை பண்ணிங்க தெரியுங்களா, அந்த இடத்துல நீங்கள் போய் செக் பண்ணலாம். ரெண்டாவது UPU பாக்கெட்டில் உங்களோட ஐசி நம்பர் போட்டு செக் பண்ணலாம். மூணாவது மை கவர்மெண்ட் ஆப்பில் செக் பண்ணலாம். 12 மணிக்கு மேலே செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அண்ட் 31 மேக்குள்ளே நீங்கள் செக் பண்ணியிருக்கணும். ஓகே, இல்லைனா அதோட சாத்திட்டாங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதோட அந்த இது தவறம் எல்லாம் போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நாளைக்கு அந்த 22 வரும்போது 4 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அப்ளை பண்ணுங்க. 4 கேட்டகரி இருப்பீங்க. என்ன நடந்திருக்கும், 4 கேட்டகரி சிச்சுவேஷன் நடக்கும் உங்களுக்கு. கேட்டகரி ஏ யார் அப்படின்னா, உங்களுக்கு கேட்ட காஸ், எதிர்பார்த்த காஸ் கிடச்சிருச்சு, அது கேட்டகரி ஏ. கேட்டகரி பி உங்களுக்கு கேட்காத காஸ் ஆனால் அது வந்து எதிர்காலத்தில் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய காஸ், கேட்டகரி பி. மூணாவது கேட்டகரி சி நீங்கள் கேட்காத காஸ் ஆனால் எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்பு இல்லாத காஸ், அது வேல்யூ லோவான காஸ். 4வது கேட்டகரி உங்களுக்கு கிடைக்கல. இந்த 4 பேருக்கும் உங்களோட காஸ் ஆஃப் ஆக்ஷன், பிளான் ஆஃப் ஆக்ஷன் வந்து வேறு மாதிரி. ஓகே, முதல் கேட்டகரியில் இருக்கிறீங்களா, நீங்கள் கேட்ட காஸ், ஃபியூச்சரில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய காஸ் உங்கள் கையில் கிடச்சிடுச்சா, அக்செப்ட் பண்ணிடுங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கே தெரியுமான்னு இருக்கும். அது ஆக்சுவலி வந்து மறுநாள் நீங்கள் வந்து தெரியுமா பண்ணிவிட்டு அப்புறம் தவறான அதுக்கு ப்ராசஸ் அங்கேயே போட்டிருக்கோம். நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ப்ராசஸை நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, அன்லெஸ் இல்லை நான் ஐபிஜிக்கு வெயிட் பண்ணுறேன், இல்லைனா நான் வந்து மெட்ரிகுலசிக்கு கிடச்சிருச்சு அதனால் போகிறேன் அப்படின்னு இருந்தாலும் கூட இதையும் அக்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. இப்போ கிடச்சிச்சுன்னா தெரியுமா தவறான், அதாவது நீங்கள் கேட்ட காஸ் அண்ட் ஆல்சோ எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய காஸ். ஓகே, கேட்டகரி பி யார் அப்படின்னா, நீங்கள் கேட்காத காஸ் ஆனால் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய காஸ். நீங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் உட்காந்து சிந்திக்கணும். ஓகே, நம்ம என்ன சிந்திக்கணும் அப்படின்னா, எதிர்காலத்தில் உங்கள் ரிசல்ட்ஸு, இதுக்கப்புறம் என்ன வாய்ப்புகள், இல்லை நீங்கள் கேட்ட காஸ் படிக்கிறதுக்கூடிய என்ன வாய்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சிந்திக்கணும். அண்ட் அதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் நான் கைடன்ஸ் கொடுக்குறேன். நிச்சயமாக கவலைப்படாதீங்க. 3வது கேட்டகரி இவங்க தான் டேஞ்சரஸான கேட்டகரி. ஏன்னா கிடச்சிரும் ஆனால் அந்த காஸ்க்கு வந்து ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு இல்லாத காஸ், அதாவது வேல்யூ லோவான காஸ். அந்த மாதிரி காஸ் ஏராளமான காசஸ் வந்து யூபியில் இருக்க தான் செய்யுது. ஸோ அது அரசாங்கத்தில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகள் தட்டுப்பாடாயிரும், சில பிரச்சனைகள் எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே, என்னென்ன அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களோட அம்பிஷன், உங்களோட ரிசல்ட் தகுந்த மாதிரி ஃப்யூச்சரில் வேலை கிடைக்கிற மாதிரி என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் கொடுக்குறேன். பயோ லிங்க் இருக்குது, என்ன பண்ணணும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை நான் பர்சனலாக ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே, 3வது கேட்டகரி யார் அப்படின்னா கிடைக்கல. ஓகே, உங்களுக்கு தடப்பான். ஸோ நீங்கள் தடப்பாட்டா ரைவான் போடலாம். ஓகே, அதுக்கும் ப்ராசஸ் இருக்குது. ஆனால் ரைவான் போட்டு நீங்கள் வெயிட் பண்ணுமா, ரைவான் போட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் என்ன நார்மலாக ரைவான்னா இப்போயே சொல்லிடுறேன். இப்போ ரைவான் யார் அப்படின்னா, இப்போ எல்லா காசும் ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க, இடம் இவ்வளோதான் இருக்கும், எல்லாத்துக்கும் ஃபில்அப் ஆகிருக்கும். இப்போ யாரும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க வச்சுங்களேன், அந்த இடத்த தான் வந்து ரைவானுக்கு அவைலபிள் ஆக்குவாங்க. அப்போ ரைவான் பீப்புள் உள்ளே போடலான்னு சொல்லி அந்த மற்றவங்க ரிஜெக்ட் பண்ண இடத்த வந்து அவைலபிள் ஆக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 2-3 தடங்கள் இருக்குது. நம்பர் 1 தடங்கள் என்னன்னா, ரிஜெக்ட் பண்ணுற காசஸ் வந்து எப்படியாப்பட்ட காசஸ், அதாவது வேல்யூபிளாக இருக்க காசஸாக ரிஜெக்ட் பண்ணுறாங்களா, மெஜாரிட்டி இல்லை லோ வேல்யூவாக இருக்க காசஸ் ரிஜெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது வந்து அதுலேயும் வந்து மெரிட் பார்ப்பாங்க. மெரிட் அப்படின்னா எத்தனை பேர் வந்து நீங்கள் உங்கள் ரைவான் போட்டவங்கள யார் ஹையஸ்ட் மெரிட்டோ அவங்க, அண்ட் ஆல்சோ த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் தான் திருப்பி வந்து செகண்ட் இதில் போடுவாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் புலனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் வந்து தனித்தனி கைடன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் பொதுவாக இதுதான் செய்யுங்கன்னு நிறைய பேர் இப்போ வந்து நிறைய அட்வைஸ் இருக்கும். அதாவது என்னன்னா பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்லிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களோட அம்பிஷனுக்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கு கபோலியான தகுந்த மாதிரி நிறைய என்ன சொல்லுவாங்க, உங்களோட கவுன்சிலிங் உங்கள் கைடன்ஸ் வந்து வேறுபடும். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, படிக்க போகிறது 2-3 வருஷம், ஆனால் வாழ்க்கை 50 வருஷம். ஓகே, அதாவது வாழ்க்கை 50 வருஷம் இருக்குன்னா நீங்கள் படிக்க போகிற படிப்புக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கணும். ஓகே, அண்ட் வேலை வாய்ப்புகள், அந்த படிப்பு மட்டும் வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்காது, அதுக்கு தகுந்த மாதிரி சில திறமைகள், சில விஷயங்களை வந்து நீங்கள் மேம்பாடு படுத்த வேண்டியது இருக்கும், நீங்கள் அப்ஸ்கில் பண்ண வேண்டியது இருக்கும். இதை பற்றிலாம் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பேன்.
அண்ட் என்னோட கைடன்ஸில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நோ வரிஸ். உங்களுக்கு வந்து நான் நம்மளோட அடுத்த செஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் பர்சனலாக கைட் பண்ணுவேன். என்னோட கைடன்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து பயோவில் புனனம் பண்ணி என்னையோ இல்லை டாக்டர் புனிதனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய பர்சனல் கவுன்சிலிங் செஷன் வழங்கப்படும். அதாவது ஓவர் த ஃபோன் இல்லைனா இன் பர்சனல் மீட்டப் கூட நம்ம வந்து உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஓகே, ஸோ வெற்றி வணக்கம் டாக்டர் சஞ்சய்.